தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய இந்த 5ஆம் வாரத்துடைய இந்த புதன்கிழமையிலே பாதர சூசையப்பருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஒவ்வொரு தெரு குடும்பத்திற்கும் பாதுகாவலராக இருக்கின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய இந்த ஒரு ஆசீர் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கும்படியாக இந்த நாளை நாம் வேண்டி ஜெபிப்போம். ஒவ்வொருவருமே திருக்குடும்பத்தை போல மாற வேண்டும். ஒவ்வொருவரும் புனித வாழ்விலும் தூய வாழ்விலும் நம்பிக்கையிலும் கடவுளை மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளானது நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. நெபுகத்நேச்சார் இந்த மன்னர் சத்ராக், மேசாக், அப்தநேகு இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொற்சிலைகளை இவர்கள் வணங்கவில்லையா? ஆகவே அவர்களை நான் எரிகின்ற தீச்சுளையிலே தூக்கி போடுவேன் என்று இந்த 3 பேரையுமே அச்சுறுத்துகின்றார், மிரட்டுகின்றார். ஆனால் அந்த சத்ராக், மேசாக், அப்தநேகு பயப்படவில்லை. நாங்கள் உண்மை கடவுளை யாவே இறைவனை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம் என்ற ஒரு உறுதிப்பாட்டு நிறைந்த உள்ளத்தோடு இதை குறித்து நாங்கள் ஒன்றும் உமக்கு மறுமொழி கூற முடியாது என்று துணிவோடு பதில் சொல்லுகின்றார்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சத்ராக், மேசாக், அப்தநேகு தீச்சூழலிலே நாங்கள் தள்ளப்பட்டாலும் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் இழக்க மாட்டோம் என்பதிலே ஆணித்தரமாக இருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசுடைய இந்த பணி வாழ்வுக்கு அவருடைய உறுதிப்பாடும் உண்மை நிறைந்த வாழ்வும் தான் அவருக்கு ஒரு நங்குரமாக இருக்கின்றது. கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இயேசுடைய வாழ்விலே அசையாத ஒரு நம்பிக்கை, இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன்றிப்பு, இதைத்தான் இயேசுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். அவருடைய இந்த பணி வாழ்விலே வரக்கூடிய அனைத்து சவால்கள், அவருடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு, அவருடைய போதனை, அவருடைய வாழ்வு, அவருடைய சாட்சியங்கள் அனைத்தையும் பார்க்கிற பொழுது உள்ள உறுதிப்பாடும் உண்மை நிறைந்த உண்மையே உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த உண்மை நிறைந்த அந்த வாழ்வு அவரை உறுதிப்படுத்தியது, உண்மை நிறைந்த வாழ்வு அவரை பலப்படுத்தியது. அதைத்தான் நாம் இன்றைய வாழ்விலே எப்பொழுதுமே நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதைத்தான் ஜேம்ஸ் கால்வின் என்ற ஒரு தத்துவ ஞானி சொல்லுகின்றார். நம்பிக்கை இழந்தவன் நடைபிணம் போல என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த 5ஆம் வாரத்தில் இருக்கிறோம். ஜப தவ நோன்புகளிலே இன்றைக்கு இயேசுடைய இந்த இறப்பு உயிர்ப்பிலே நாம் பங்கெடுக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வரவிருக்கிற பாஸ்கா விழாவிலே நம்முடைய வாழ்வு முழுமையாய் ஆண்டவர் நமக்கு உள்ள உறுதிப்பாடை கொடுக்க, உண்மையோடு வாழ்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பாவ நிலைகளை விட்டுவிட்டு இயேசுவே எனக்கு மீட்பர், இயேசுவே எனக்கு ஆண்டவர் என்று அவருடைய வாயார அறிக்கையிட, இயேசுவை வாழ்வாக்க, இயேசுவை மீட்பர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர, பாவ நிலையை விட்டுவிட்டு இயேசுவே எனக்கு அருள் வாழ்வு என்பதை உணர ஆண்டவரின் அன்போடு அழைக்கின்றார். ஆக இந்த புதன்கிழமையிலே எத்தனை ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு வாழ்கின்றோம். இன்றைக்கு நம்பிக்கை இழந்து இருக்கின்றோம். அநேக குடும்பங்களிலே ஒருவர் மற்றவரை வெறுத்து, ஒருவர் மற்றவருடைய பகை உணர்வோடு நம்பிக்கை இழந்த தன்மையிலே இன்றைக்கு உறவில்லாமல் வாழ்கின்றோம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த நாளை ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த புதன்கிழமையிலே சூசையப்பருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எவ்வாறு அவர் நம்பிக்கையுள்ளவராக, உம்முடைய திட்டங்களை அறிபவராக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக அவர் வாழ்ந்தது போல இந்த அன்றாட ஒவ்வொரு குடும்பத்திலுமே நாங்கள் நம்பிக்கை உணர்வோடு வாழ, உள்ள உறுதிப்பாடோடு இருக்க, உண்மை நிறைந்த வாழ்வுக்கு சாட்சியம் பகர எங்களுக்கு உம்முடைய வழிகாட்டுதலை இந்த நாளிலே கொடுத்தருளும். எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளையும் அருள் வரங்களையுமே இந்த தவக்காலத்து 5ஆம் வாரத்திலே ஜெபித்து கொண்டு இருக்கின்ற, தவம் செய்து கொண்டு இருக்கின்ற, நோன்பு இருந்து கொண்டு இருக்கிற எல்லா குடும்பத்தாருக்குமே நம்பிக்கையை தாரும். அநேக குடும்பத்திலே நம்பிக்கை இழந்த தன்மைகள், என் வாழ்வுக்கு மீட்பு உண்டா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு மீட்பு உண்டா, என் குடும்பத்திலே சமாதானம் உண்டா, என் குடும்பத்திலே எப்போது இந்த நிலை மாறும் என்று அநேக பேர் இந்த ஏப்ரல் மாதத்திலே வேண்டிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குமே, ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே அமைதியும் நட்புறவும் தோழமையும் இன்னும் உள்ள உறுதிப்பாடும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீரே வழிநடத்தும்படியாக, நீரே எங்கள் ஆண்டவராக, நீரே இரட்சகராக, நீரே எங்கள் மீட்பராக இருந்து வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.